இலங்கையில் கனமழை, நிலச்சரிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. 1,00,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. டிட்வா புயலால் அன்புக்குரியவர்களை இழந்த இலங்கை மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். தேவைப்படும் உதவிகளை இந்தியா வழங்கும் என பிரதமர் மோடி பதிவு. வங்கக்கடலில் சென்னையிலிருந்து 510 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல். புயலின் நகரும் வேகம் 3 கிலோமீட்டராக குறைந்தது. வரும் 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகத்தின் கரையை நெருங்கும் டிட்வா புயல். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக தனுஷ்கோடியில் இருந்து பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் வெளியேற்றம். கடல் சீற்றத்துடன் உள்ளதால் மீன்பிடிக்கச் செல்லாத மீனவர்கள். டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரம் ஓகா விரைவு ரயில் நாளை ரத்து. ராமேஸ்வரம் சென்னை சேது விரைவு ரயில் நாளை மண்டபத்திலிருந்து இயக்கப்படும் என அறிவிப்பு. வேதாரண்யம் அருகே 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. மழைநீர் தேங்கியுள்ளதால் 10,000 பேர் வேலை இழப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பெய்த கனமழையால் தண்ணீரில் மூழ்கிய 900 ஏக்கர் பயிர்கள். மழைநீர் வடியாததால் விவசாயிகள் வேதனை. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சைக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை வருகை. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கான உபகரணங்களுடன் முகாம். மயிலாடுதுறையில் முகாமிட்டுள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை. ரப்பர் படகுகள், மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலை. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை உட்பட 14 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. டிட்வா புயல் காரணமாக சென்னையில் கடல் சீற்றம். வட தமிழகம் நோக்கி நகர்ந்து வரும் டிட்வா புயல். தமிழகத்தில் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதல்வர் ஆய்வு. காவிரி படுகை மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆலோசனை. கோவையில் அவசர கதியில் விளம்பரத்திற்காக திறக்கப்பட்டிருக்கிறது செம்மொழி பூங்கா. கோவை மக்களை ஏமாற்றி வாக்குகளை அறுவடை செய்யலாம் என முதல்வர் பகல் கனவு காண்பதாக எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் கூட்டணியில் பாமக இடம்பெறும் என அன்புமணி பேட்டி. அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது கடும் கோபத்தில் உள்ளதாக விமர்சனம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதி.
2026 தேர்தல் நான் இப்போவும் சொன்னது மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைய 100% வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான பதில். எம்ஜிஆரின் அண்ணாயிசம் தான் தாவேக தலைவர் விஜயின் கொள்கை என செங்கோட்டையன் பேட்டி. 2026 தமிழ்நாட்டின் முதல்வராக விஜய் வருவார் என நம்பிக்கை. எலிக்கு தலையாக இருப்பதை விட புலிக்கு வாலாக இருப்பதே பெருமை. தாவேகவில் செங்கோட்டையன் இணைந்தது தொடர்பான கேள்விக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் பதில். புலிக்கு வாழா இருக்கலாம், புலிக்கு வாழா இருக்கலாம். புலின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது, எலிக்கு தலையா இருக்கக்கூடாது. பாமக தலைவராக அன்புமணியே தொடர்கிறார் என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தாம் தான் தலைவர் என்ற ராமதாசின் கோரிக்கையை நிராகரித்தது தேர்தல் ஆணையம். போலியான ஆவணங்கள் மூலம் பாமகவை திருடிவிட்டார் அன்புமணி என ஜி.கே. மணி டெல்லியில் பேட்டி. அன்புமணி தரப்புக்கே பாமக என்ற தேர்தல் ஆணைய முடிவுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. 1989 கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு 36 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிறவர் அவரு தான் முழு அதிகாரம். எங்க கட்சி விதிப்படியும் முழு அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்துவோம். திருப்பூர் அரசு பள்ளியில் சமையலரிடம் தீண்டாமையை கடைபிடித்த வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள். பெண் உட்பட 6 பேருக்கும் தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது திருப்பூர் நீதிமன்றம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வக்ஃபு நிறுவனங்களின் விவரங்களை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும். மத்திய அரசின் இணையதளத்தில் பதிவு செய்ய அறிவுறுத்தல். கோவாவில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய ராமர் சிலை திறப்பு. 77 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வெண்கல சிலையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் நிலவும் அபாயகரமான காற்று மாசு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அமைதி காப்பது ஏன்? மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 94,720 ரூபாய்க்கு விற்பனை. குளிர்கால ஒலிம்பிக்கிற்கான தீப்பந்தம் ஏந்திச் செல்லும் நிகழ்வு தொடங்கியது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இத்தாலியில் குளிர்கால ஒலிம்பிக் நடைபெறவுள்ளது.